குற்றம் யார் மீது இருக்கிறது, காவல்துறை மீது இருக்கிறது என்று மனுதாரர்கள் தரப்பிலே குற்றம் சாட்டப்படுகிறது. ஆகவேதான் நீதிபதிகள் இது தொடர்பான ஒவ்வொரு மனுதாரரின் குற்றச்சாட்டையும் ஒவ்வொன்றாக கேட்டு வருகிறார்கள். நீதிபதி மகேஸ்வரி அவர்கள் இந்த விவகாரத்திலே எனக்கு புரியாத விஷயம் என்னவென்றால், சென்னை நீதிமன்றம் உத்தரவிட்டது எப்படி? ஏற்கனவே மதுரை அமர்விலே இதே தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அதற்கான முகாந்திரங்கள் வேறாக இருந்தாலும் இரண்டுக்குமான பல்வேறு பொதுவான விஷயங்கள் இருக்கின்றன. ஆகவேதான் சென்னை நீதிமன்றத்தின் நடவடிக்கையை புரிந்து கொள்ள முடியவில்லை என குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது ஏற்கனவே அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்கள், பேரணிகள் நடத்துவதற்கு விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்கிற வழக்கு நிலுவையில் இருக்கும்போது தற்போது உயர்நீதிமன்றம் தனியாக இந்த அம்சங்களை மட்டும் பரிசீலனை செய்து எப்படி உத்தரவு வெளியிட்டிருக்கிறது என்கிற கேள்வியாகத்தான் அது இருக்கிறது. ஆகவேதான் ஏற்கனவே ஒரு புறம் மனுதாரர்கள் தரப்பு சிபிஐ விசாரணை தேவை என கோரிக்கை, அவர்களுக்கு ஆதரவாக சிலர் வாதம், அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசின் வாதம் என சென்று கொண்டிருக்கிறது. இந்நிலையில்தான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பல்வேறு அம்சங்கள் குறித்து தங்களுடைய சந்தேகங்களை கேள்விகளாக வெளியிட்டு அதற்கான பதில்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். பூங்கொழி.